ஹலோ நண்பா, வணக்கம். Trb Zoologyயில் யூனிட் 4 செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி இருக்குல்ல, அதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஓகே, டிஎன்ஏவை நம்ம டிஆக்சிரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு அப்ரிவியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நான் டாபிக் போட்டிருக்கேன். நம்மளுடைய பாடியில் எந்த செல்ஸ் எடுத்து பார்த்தாலும் அதில் நமக்கு 23 pairs ஆஃப் குரோமோசோம் இருக்கும். நம்மளுடைய கேமெட் செல்ஸ் எடுத்து பார்த்தா அதில் half the number ஆஃப் குரோமோசோம் இருக்கும், அதாவது 23 குரோமோசோம். ஸோ அந்த குரோமோசோம் எல்லா செல்ஸ்லேயும் இருக்குல்ல, அப்படி அந்த குரோமோசோமில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் 2 லார்ஜ் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ குரோமோசோம்ஸ் ஆஃப் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் 2 large molecules. One is protein and another one is nucleic acid. Protein as well as nucleic acid. இந்த ப்ரோட்டீனை நம்ம ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது நியூக்ளிக் ஆசிட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் படிக்க போகிறோம். ஓகே, நியூக்ளிக் ஆசிடில் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது, லைக் கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், நைட்ரோஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ். அண்ட் இது நியூக்ளிக் ஆசிட்க்கு அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் இதை நம்ம எங்கேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம செல்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம். So nucleic acid is made up of carbon, hydrogen, oxygen, nitrogen and phosphorus, and it is having acidic property, whereas it is isolated from nucleus of our cells. நம்ம நியூக்ளியஸ்லேருந்து அதை ஐசோலேட் பண்ணப்பட்டதுனால தான் இதுக்கு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நம்ம நேம் வச்சுருக்கோம். ஸோ DNA is abbreviated as deoxyribose nucleic acid. RNA is abbreviated as ribose nucleic acid. இப்படி இந்த நியூக்ளிக் ஆசிடை ஃபஸ்ட்டாக நமக்கு நியூக்ளியஸ்லேருந்து தான் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அதான் இதுக்கு பேர் நியூக்ளிக் ஆசிட். இப்போ நாம் இது சம்மந்தமான சில டிஸ்கவரிஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த சப்ஸ்டன்ஸை ஐசோலேட் பண்ணவங்க மெய்ஸ்சர் இந்த இயர் 1868. இந்த இயர் 1868. ஓகே, அண்ட் இவங்க எதில் தான் இதை ஐசோலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் த நியூக்ளியை ஆஃப் பஸ் செல்ஸ். அண்ட் ஹீ கால்ட் இட் ஆஸ் நியூக்ளியன். இந்த மெய்ஸ்சர் அப்படிங்கிறவங்க 1868 இந்த நியூக்ளியன் சப்ஸ்டன்ஸை பஸ் செல்ஸோடைய நியூக்ளியிலேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம படிக்கிறது ஹர்ட்விக். ஹர்ட்விக் 1884 இந்த நியூக்ளியனுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு தெரியும் நம்மளுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஒரு சந்ததியிலேருந்து இன்னொரு சந்ததிக்கு மூவ் ஆகிறதுக்கு ரீசன் வந்து இந்த நியூக்ளியன் தான் அப்படின்னு நமக்கு முதலாக தெரிவுபடுத்தினது இந்த ஹர்ட்விக் இந்த இயர் 1884. அடுத்து வர பர்சன் தான் இந்த ஆல்ட்மன். 1889 நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நியூக்ளியன் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸுக்கு அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம இதை புதுசாக ஒரு டேர்ம் வச்சு நம்ம கூப்பிட போகிறோம், அதாவது நியூக்ளிக் ஆசிட். ஸோ the term nucleic acid was provided by Altman. And also he proposed that நம்ம பாடியில் நமக்கு 2 types of nucleic acid இருக்குது. ஒன்று deoxyribose nucleic acid, இன்னொன்று ribose nucleic acid. ஸோ டோட்டலாக 3 people பற்றி படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் மேஷ்னர். 1868 பஸ் செல்ஸோடைய நியூக்ளியிலிருந்து நியூக்ளின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸை அவங்க வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஹர்ட்விக் 1884 இந்த நியூக்ளியன் தான் நமக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கடத்துது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூணாவது ஆல்ட்மன், இவங்க நியூக்ளியன் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸுக்கு புதிதாக ஒரு டேர்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, தட் இஸ் நியூக்ளிக் ஆசிட். அண்ட் ஆல்சோ ஆல்ட்மன் நமக்கு பாடியில் 2 types ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது, ஒன்று டிஎன்ஏ இன்னொன்று ஆர்என்ஏ அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம படிக்க போகிறது இன்னும் 2 பர்சன் பற்றி படிக்கிறோம். ஓகே, தே ஆர் கார்ன்பர்க். ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் கார்ன்பர்க். கார்ன்பர்க் சேஸ் DNA can be synthesized in vitro. ஸோ கார்ன்பர்குடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா இந்த டிஎன்ஏ மாலிக்யூலை நம்ம பாடியில் வந்து சிந்தசைஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பாடிக்கு வெளியே சிந்தசைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தட் இஸ் இன் வைட்ரோ. இன் வைட்ரோனா என்னது? அவுட் சைட் த பாடி. ஓகே, தட் இஸ் இன் த லெபார்ட்ரி. ஸோ லெபார்ட்ரி கண்டிஷனில் டிஎன்ஏவை ஆர்டிஃபிஷியலாக சிந்தசைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க கார்ன்பர்க்.
in the year 1957. ரெண்டாவது person Severo Okoya. Severo Okoya, he synthesized the DNA and RNA in vitro. So for this they are honored with Nobel Prize in the year 1959. ஸோ இந்த மாதிரி நியூக்ளிக் ஆசிடை ஆர்டிஃபிஷியலாக லெபார்ட்ரியில் உருவாக்குனதுக்காக கான்பர்க் மற்றும் செவரோ ஒக்கோயாவுக்கு நாம் நோபல் ப்ரைஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த நோபல் ப்ரைஸை அவங்க 2 பேருமே ஷேர் பண்ணியிருக்காங்க 1959. ஸோ இங்கே முக்கியமாக நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, கான்பர்க் synthesized only DNA, whereas Severo Okoya synthesized both DNA as well as RNA. Okay, now we are going to see about the structure of nucleic acid. நம்ம நியூக்ளிக் ஆசிடை பாலிநியூக்ளியோடைடு செயின் அப்படின்னு சொல்லலாம். பாலி அப்படின்னா மெனி அப்படின்னு அர்த்தம். பாலினா என்ன? மெனி, நிறைய நியூக்ளியோடைடு சேர்ந்து ஒரு செயின் மாதிரி உருவாகி இருக்குது. அதுதான் நம்ம பாலிநியூக்ளியோடைடு செயின் அல்லது நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு லாங் செயின் அண்ட் இட் இஸ் அ பாலிமர். நம்ம பாலிமர்னால் என்ன அர்த்தம்? பாலிமருங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான பொருள். காம்ப்ளெக்ஸ் சி போட்டுக்கிறேன். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸான பொருள் எப்படி உருவாகணும்னா பை த காம்பினேஷன் ஆஃப் மெனி மோனோமர். ஸோ மோனோமருங்கிறது சிம்பிளான பொருள். நிறைய சிம்பிளான இந்த மோனோமர் எல்லாம் கம்பைன் ஆகி தான் இந்த காம்ப்ளெக்ஸான பாலிமரை உருவாக்க முடியும். ஓகே, ஸோ மோனோமர்ஸ் இங்கே யார்? நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு அப்படிங்கிற இந்த மோனோமரெல்லாம் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு தான் நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற இந்த பாலிமரை உருவாக்கி இருக்குது. ஓகே, ஸோ நம்ம டிஎன்ஏயில் அந்த நியூக்ளிக் ஆசிடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுறோம். அந்த நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது மோனோமர்ஸ். ஓகே, இதை இன்னும் நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு பிக்சர் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு முத்துமணி இருக்குது, பாசி மாலை இருக்குது. ஓகேவா? இந்த மாலை உருவாக்குறதுக்கு நிறைய முத்துமணிகள் எல்லாம் சேர்ந்துருக்கு. ஸோ ஒவ்வொரு முத்துமணியும் நாம் என்ன சொல்லலாம்னா ஒரு மோனோமர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மோனோமர்லாம் இணைஞ்சு என்ன ஃபார்ம் பண்ணிருக்கு? ஒரு பெரிய செயினை ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லையா? இந்த பெரிய செயினை நம்ம பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நிறைய குட்டி குட்டியான மோனோமர்ஸ் இணைஞ்சு பாலிமர்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த மோனோமர் என்னென்னா நியூக்ளியோடைடு, பாலிமர் என்னென்னா நியூக்ளிக் ஆசிட். ஸோ நியூக்ளியோடைட்ஸ் ஒன்றொன்னாக இணைஞ்சு நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற பாலிமரை உருவாக்கி இருக்குது. ஓகே, ஸோ நியூக்ளியோடைட் இஸ் த மோனோமர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். சிறு இந்த நியூக்ளியோடைடெல்லாம் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு இந்த லாங் செயினான நியூக்ளிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த நியூக்ளியோடைடில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். நியூக்ளியோடைட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் நியூக்ளியோசைட் அண்ட் ஃபாஸ்ஃபேட். ஓகே, இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ். நியூக்ளியோடைடில் எத்தனை கெமிக்கல்ஸ் இருக்குது? 3 கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. ஒன்று ஒரு சுகர், ரெண்டாவது ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ், மூணாவது ஒரு ஃபாஸ்ஃபேட் குரூப். ஓகே, இந்த 3 பொருட்களும் சேர்ந்து தான் நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். என்னெல்லாம் இருக்குது? ஒரு சுகர், ஒரு நைட்ரோஜன் பேஸ், இன்னொன்று ஒரு ஃபாஸ்ஃபேட் குரூப். இந்த 3 கெமிக்கலையும் சேர்த்து நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது இந்த நியூக்ளியோடைடில் ஃபஸ்ட்டு 2 பொருட்கள் இருக்குல்ல, சுகர் அண்ட் நைட்ரோஜினஸ் பேஸ், இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நியூக்ளியோசைடும் இந்த ஃபாஸ்ஃபேட்டும் இணைஞ்சால் ஒரு நியூக்ளியோடைடு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு நியூக்ளியோடைடில் 3 சப்ஸ்டன்சஸ் இருக்குது. ஒன்று நம்மளுடைய சுகர், ரெண்டாவது நம்மளுடைய நைட்ரோஜினஸ் பேஸ், மூணாவது நம்மளுடைய ஃபாஸ்ஃபேட் குரூப். இந்த 3 சப்ஸ்டன்சஸையும் இணைச்சு நியூக்ளியோடைடு உருவாகுது. அதுலேயும் எஸ்பெஷலாக இந்த சுகரையும் நைட்ரோஜினஸ் பேஸையும் நம்ம நியூக்ளியோசைடுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா? இதில் பாருங்கள், ஒவ்வொரு முத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஒவ்வொரு முத்தும் நியூக்ளியோடைடு. இந்த ஒவ்வொரு முத்துக்குள்ளேயும் எத்தனை கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 3 கெமிக்கல்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னா சுகர், நைட்ரோஜினஸ் பேஸ் அண்ட் ஃபாஸ்ஃபேட். ஓகே, என்னெல்லாம் இருக்குது? சுகர், நைட்ரோஜினஸ் பேஸ் அண்ட் ஃபாஸ்ஃபேட். இந்த சுகரை நைட்ரோஜினஸ் பேஸையும் நாம் நியூக்ளியோசைடு அப்படின்னு கூப்பிடலாம்.
ஓகே, இதுக்கு ஒரு செல்ல பேர் இருக்குது. சுகரையும் நைட்ரோஜனஸ் பேஸையும் சேர்த்து எப்படி கூப்பிடலாம்? நியூக்ளியோசைடு. ஸோ நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஃபாஸ்ஃபேட் இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியோடைடு. ஓகேவா? இப்போது நம்ம இந்த சப்ஸ்டன்ஸஸுடைய ப்ரீஃபான நோட்ஸ் பார்க்க போகிறோம், ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5 கார்பன் பென்டோஸ் சுகர். இந்த 5 கார்பன் பென்டோஸ் சுகரில் நம்ம இந்த சுகரை ஏன் நம்ம பென்டோஸ் சுகர்னு கூப்பிடுறோம் அப்படின்னா, அதில் மொத்தம் 5 கார்பன்ஸ் இருக்குது. பென்டோஸ் அப்படின்னா 5ன்னு அர்த்தம். 5 கார்பன் மாலிக்யூல்ஸ் இருக்கிறதுனால, 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து பென்டோஸ் சுகர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த சுகர் நமக்கு 2 டைப்ஸில் நம்ம பாடியில் இருக்குது. ஒன்று வந்து டிஆக்சி ரிபோஸ் சுகர், இன்னொன்று ரிபோஸ் சுகர். டிஆக்சி ரிபோஸ் சுகர் டிஎன்ஏ மாலிக்யூல்லையும், ரிபோஸ் சுகர் ஆர்என்ஏ மாலிக்யூல்லையும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இதை வச்சு தான் நம்ம டிஆக்சி ரிபோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஎன்ஏவை அப்ரிவியேட் பண்ணுறோம். ஓகே, ரெண்டாவது காம்பனண்ட் என்ன அப்படின்னா அபவுட் நைட்ரோஜன் காம்பவுண்ட். நைட்ரோஜன் காம்பவுண்டுக்கு இன்னொரு பேர் ஹெட்ரோசைக்ளிக் நைட்ரோஜன் காம்பவுண்ட் அல்லது நைட்ரோஜன் பேஸ். இந்த நைட்ரோஜன் பேஸை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம், பியூரின் ஆஸ் வெல் அஸ் பைரிமிடைன். நைட்ரோஜனஸ் பேஸ் எப்படி இருக்குது? பியூரின், பைரிமிடைன். ஓகே, பியூரின்க்கு எக்ஸாம்பிள் வந்து 2 காம்பனண்ட், அடினைன் அண்ட் குவானைன். பைரிமிடனுக்கு எக்ஸாம்பிள் 3 காம்பனன்ட்ஸ், சைட்டோசைன், தைமைன் அண்ட் யுராசில். ஓகேவா? இப்போது டிஎன்ஏல எல்லா காம்பவுண்ட்ஸும் இருக்கும், ஆனால் யுராசில் மட்டும் இருக்காது. ஏன்னா அது ஆர்என்ஏல மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ஆர்என்ஏல எல்லா காம்பவுண்ட்ஸும் இருக்கும், ஆனால் தைமைன் மட்டும் இருக்காது. ஏன்னா தைமைன் டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த அடினைன், குவானைன் அண்ட் சைட்டோசைன் ஆர் காமன் இன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும் நம்மளால் காமனாக இந்த 3 விஷயத்தையும் பார்க்க முடியும். எதெல்லாம்? இந்த அடினைன், குவானைன் அண்ட் சைட்டோசைன். வேறஸ் டிஎன்ஏல இந்த தைமைனை மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஆனால் யூரைசில் பார்க்க முடியாது. We can see adenine, guanine, cytosine and thymine in DNA, but uracil we cannot find in DNA because uracil is present only in RNA. நமக்கு டிஎன்ஏலேருந்து தானே ஆர்என்ஏ உருவாகுது. ஸோ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகும் பொழுது அந்த அடினைன், குவானைன், சைட்டோசைன் எல்லாமே நம்ம ஆர்என்ஏலே பார்க்க முடியும். ஆனால் தைமைனுக்கு பதிலாக அந்த இடத்துல யுரைசில் ரீப்ளேஸ் ஆகிடும். So uracil nitrogenous compound is seen only in the RNA, whereas thymine is seen only in the DNA. Okay, the number of nucleotide units link with one another to form a polynucleotide chain. இப்போ இந்த நியூக்ளியோடைடு யூனிட்ஸ் என்ன பண்ணுன்னா ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகி தான் நமக்கு பாலிநியூக்ளியோடைட் செயினை உருவாக்கி இருக்கும். பாலி அப்படின்னா மெனி. ஓகே, ஸோ நிறைய நியூக்ளியோடைட்ஸ் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு ஒரு செயின் மாதிரி டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த செயினோட பேர் தான் பாலிநியூக்ளியோடைட் செயின். எப்படி இந்த நியூக்ளியோடைட்ஸ் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும்? பை மீன்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். ஸோ டிஎன்ஏயில் இந்த 3 சப்ஸ்டன்சஸும் இணையணும். அதாவது இந்த பென்டோஸ் சுகர், நைட்ரோஜினஸ் பேஸ் அண்ட் இந்த ஃபாஸ்ஃபேட் குரூப் 3 இணைஞ்சிருக்கணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன வேணும்? கெமிக்கல் பாண்டு வேணும். அது என்னென்ன கெமிக்கல் பாண்டுன்னு நம்ம இனிமேல் வர நோட்ஸில் படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிக்சரில் நமக்கு பியூரின் அண்ட் பைரிமிடன் காமிச்சிருக்காங்க இல்லையா? இதில் பியூரின் பாருங்கள். பியூரின் எக்ஸாம்பிள் இஸ் அடினைன் அண்ட் குவானைன். இந்த ரெண்டுலேயும் எத்தனை ரிங்ஸ் இருக்குது? 1, 2 ரிங்ஸ் இருக்குது. இங்கேயும் குவானைனில் 1, 2 ரிங்ஸ் இருக்குது. இதுவே பைரிமிடனில் பாருங்கள், யூ கேன் see only 1 ring. ஒரே ஒரு ரிங் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பைரிமிடன் இஸ் ஹேவிங் ஒன்லி 1 ring and purine is 2 ringed structure. Okay, and the next thing is இந்த பியூரின்லேயும் பைரிமிடைன்லேயும் நைட்ரோஜன் இருக்குது. அப்படி தானே? நைட்ரோஜன் ஆட்டம் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம இதை நைட்ரோஜனஸ் பேஸ்னு சொல்கிறோம். அப்போ அந்த நைட்ரோஜன் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம அது பியூரினா பைரிமிடனாக நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஒன்று வந்து அதோடைய ரிங்கோடைய நம்பர்ஸ், இன்னொன்று வந்து அதோடைய நைட்ரோஜன் காம்பவுண்டுடைய ஆட்டமுடைய பொசிஷன். ஓகே, ஸோ பியூரினில் அது என்னென்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். பியூரினில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அடினைனை நோட் பண்ணுங்கள். என் அப்படிங்கிற அந்த நைட்ரோஜன் ஆட்டம் எங்கெல்லாம் லொக்கேட் ஆகிருக்கு? இங்கே இருக்குது. பொசிஷன் 1ல் இருக்குது, 7ல் இருக்குது,
9ல இருக்குது, 3ல இருக்குது. ஓகே, ஸோ the nitrogen atom is found in 1, 7, 3 and 9th position. whereas நம்ம பைரிமிடன் பார்க்கலாம். பைரிமிடனில் இந்த யூரைசில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதில் நைட்ரோஜன் ஆட்டம் எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இட் இஸ் ஃபவுண்ட் இன் 1 and 3. N அப்படிங்கிற அந்த நைட்ரோஜன் ஆட்டம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேயும் தேர்ட் பொசிஷன்லேயும் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு விதமான டிஃப்ரென்ஸ் தான். இங்கே பாருங்கள், பியூரின் இஸ் ஹேவிங் 2 rings. Okay, purine is having how many rings? 2 rings, whereas pyrimidine is having only 1 ring. Purine is having nitrogen atom in 1, 3, 7, 9 positions, whereas pyrimidine is having nitrogen atom in 1 and 3 positions. Okay, so this is the major difference between purine as well as pyrimidine. Now we are going to deal about the chemical bond. DNA ல இருக்கக்கூடிய different types of chemical bonds பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாண்ட் இஸ் கிளைகோசிடிக் பாண்ட். இந்த கிளைகோ அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் கண்டிப்பாக என்ன இன்வால்வ் ஆகியிருக்கு? சுகர் இன்வால்வ் ஆகியிருக்கு. நம்ம கிளைகோ, குளுக்கோஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம இதில் வந்து சுகர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ சுகர் மாலிக்யூல் ஏதோ ஒரு காம்பனண்டோட லிங்க் ஆகிறதுக்காக இந்த கிளைகோசிடிக் பாண்டை பயன்படுத்தியிருக்கு. ஓகே, ஸோ திஸ் பென்டோஸ் சுகர் இஸ் கம்பைனிங் வித் நைட்ரோஜனஸ் பேஸ் டு ஃபார்ம் நியூக்ளியோசைடு. நமக்கு தெரியும்ல, சுகர் ப்ளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் என்னன்னு கூப்பிடுறோம் செல்லமாக. நம்ம செல்லமாக அதை வந்து நியூக்ளியோசைடுன்னு கூப்பிட்டுருந்தோம். அந்த நியூக்ளியோசைடில் என்ன பாண்ட் இருக்குது? கிளைகோசிடிக் பாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ சுகர் மாலிக்யூலும் நைட்ரோஜன் பேஸும் கம்பைன் ஆகணும்னா நமக்கு கிளைகோசிடிக் பாண்டு தேவைப்படுது. The nucleosides of DNA are deoxyadenosine, deoxyguanosine, deoxycytidine and deoxythymidine. நியூக்ளியோசைட்னா அங்கே என்ன இருக்கும்? சுகர் ப்ளஸ் நைட்ரோஜினஸ் பேஸ். சுகர் என்ன சுகர் இருக்குது டிஎன்ஏல? டிஆக்சி. அதனால் இங்கே எல்லாத்துலேயுமே டிஆக்சின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, அண்ட் இங்கே வந்து நைட்ரோஜனஸ் பேஸ் என்னெல்லாம் இருக்குது? அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன். அதனால் இந்த நியூக்ளியோசைடை நம்ம வந்து டிஆக்சியடினோசைன், டிஆக்சிகுவானோசைன், டிஆக்சிசைட்டிடைன் அண்ட் டிஆக்சிதைமிடைன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே தைமிடைன் தான் இருக்குது, யூரிடைன் இல்லை. ஏன்னா யுரைசல் டிஎன்ஏல இல்லை. ஓகே, இதுவே நம்ம ஆர்என்ஏயுடைய நியூக்ளியோசைடு என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம வந்து வெறும் அடினோசைன், குவானோசைன், சைட்டிடைன் அண்ட் யூரிடைன் அதுதான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சுகர் என்னது? ரிபோஸ் சுகர் தான். அதனால் இங்கே டிஆக்சின்னு மென்ஷன் பண்ணலை. ஏன்னா இங்கே ரிபோஸ் சுகர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே தைமிடைன் இருக்குது இல்லையா டிஎன்ஏல, ஆனால் இங்கே ஆர்என்ஏல அதுக்கு பதிலாக என்ன இருக்குது? யூரிடைன் இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த நேம்ஸ் ஆஃப் நியூக்ளியோசைட்ஸ் present in both DNA as well as RNA. Now இந்த பியூரின்லையும் இந்த பைரிமிடைன்லையும் இருக்கக்கூடிய அந்த கிளைகோசிடிக் லிங்கேஜில் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பியூரினில் என்ன நடக்குது அப்படின்னா, பியூரினில் the linkage is called as 1,9 glycosidic linkage. பியூரினில் லிங்கேஜ் பேர் என்னது? 1,9 glycosidic linkage. இதுவே பைரிமிடைனில் இருக்கிறது 1,1 glycosidic linkage. ஓகே, அதாவது ஒரு பியூரின் நைட்ரோஜினஸ் பேஸும் ஒரு பென்டோஸ் சுகரும் இணையிறதுக்கு ஒரு கிளைகோசிடிக் பாண்ட் உருவாதுல்ல, அந்த பாண்டுடைய பெயர் 1,9 glycosidic பாண்ட். ஒரு பைரிமிடைன் நைட்ரோஜினஸ் பேஸும் ஒரு பென்டோஸ் சுகரும் இணையிறதுக்கு ஒரு கிளைகோசிடிக் பாண்டு உருவாகுதுல்ல, அதுக்கு பேர் 1,1 glycosidic பாண்ட். ஏன் எதை வச்சு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சுகரும் நைட்ரோஜனும் தானே இங்கே வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ இந்த சுகரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கார்பனும் இந்த அடினைன் குவானைனில் இருக்கக்கூடிய நைட்ரோஜன் 9th பொசிஷனில் இருக்கக்கூடிய நைட்ரோஜனு தான் இணையுது. ஓகே, ஸோ சுகரில் வந்து ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டமும் பியூரினில் வந்து 9th நைட்ரோஜன் ஆட்டமும் இணைஞ்சு கிளைகோசிடிக் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் 1,9 glycosidic linkage. புரியுதா? இதுவே நீங்கள் பைரிமிடைனில் பார்த்தீங்கன்னா சுகரில் இருக்கக்கூடிய 1 கார்பனும் அதே மாதிரி நைட்ரோஜனஸ் பேஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நைட்ரோஜனும் இணைஞ்சிருக்கும். அதான் இதுக்கு பேர் 1,1 glycosidic linkage.
Okay, so that's the difference between the glycosidic linkage of purine with sugar and pyrimidine with sugar. Next bond வந்து phosphodiester bond. Next bond is phosphodiester bond. Phosphodiester bond is a covalent bond. It involves the 5 carbon of pentose sugar and 3 carbon of the adjacent pentose sugar. ஓகே, ஸோ நியூக்ளியோசைடு இருக்குல்ல, அட்ஜசென்ட்டாக ஒரு நியூக்ளியோசைடு, அதுக்கு அடுத்து இன்னொரு நியூக்ளியோசைடு இருக்கு இல்லையா, ஒரு நியூக்ளியோசைடில் இருக்கக்கூடிய சுகரும் அதுக்கு அடுத்த நியூக்ளியோசைடில் இருக்கக்கூடிய சுகரும் இன்வால்வ் ஆகுது. அந்த பாண்டுக்கு பேர் தான் ஃபாஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்டு. இந்த ரெண்டு சுகரை இணைக்கிறது ஒரு ஃபாஸ்ஃபேட் குரூப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நியூக்ளியோசைடு இருக்குது, அதில் இருக்கக்கூடிய அந்த சுகரும் ரெண்டாவது அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நியூக்ளியோசைடில் இருக்கக்கூடிய சுகரும் இணைகிறதுக்கு உருவாக்கப்பட்ட பாண்டு தான் இந்த ஃபாஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்டு. இந்த ரெண்டு சுகரை இணைக்கிறதுக்கு ஒரு ஃபாஸ்ஃபேட் குரூப் உதவுது. ஓகே, ஸோ முதல் பென்டோ சுகர் இருக்கு இல்லையா, அதில் 5 கார்பன் ஆட்டமில் தான் இந்த லிங்கேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி அட்ஜசன்ட் பென்டோ சுகரில் 3rd கார்பன் ஆட்டம் தான் இங்கே வந்து லிங்கேஜில் இன்வால்வ் ஆகுது. ஸோ 5 கார்பன் ஆட்டம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பென்டோ சுகர் and 3rd carbon atom of the second pentose sugar involved to form this covalent bond. And then there is a phosphate attached to the hydroxyl group of the 5' carbon and also 3' carbon, hydroxyl group of the 3' carbon of the adjacent nucleotide. இங்கே ஒரு டயக்ராம், இங்கே ஒரு பிக்சர் நான் வரைஞ்சிருக்கேன்ல, இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இங்கே வந்து ஒரு சுகர் இருக்குது, இது வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியோடைடோடைய சுகர். இங்கே ரெண்டாவது சுகர் இருக்குது, இது ரெண்டாவது அட்ஜசன்ட் நியூக்ளியோடைடோடைய சுகர். இந்த ரெண்டு சுகரும் எப்படி இணைஞ்சிருக்கு, இந்த ஃபாஸ்ஃபேட்டோட இணைஞ்சிருக்கு, அப்படி தானே? இந்த பாண்டுக்கு பெயர் தான் என்னது, ஃபாஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சுகர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் nucleotide and the sugar of the second nucleotide are connected with the help of a phosphate group. This bond is called as phosphodiester bond. இந்த ஃபர்ஸ்ட் சுகரில் இருக்கக்கூடிய 5th கார்பன் ஆட்டமும் இந்த செகண்ட் சுகரில் இருக்கக்கூடிய 3rd கார்பன் ஆட்டம் தான் இன்வால்வ் ஆகியிருக்கு. இந்த ஃபாஸ்ஃபேட்டோட இந்த 5th கார்பன் ஆட்டம் தான் லிங்க் ஆகியிருக்கும். இந்த ஃபாஸ்ஃபேட்டோட இந்த அட்ஜசன்ட் நியூக்ளியோடைடில் இருக்கிற பென்டோஸ் சுகரோடைய 3rd கார்பன் ஆட்டம் தான் லிங்க் ஆகியிருக்கும். ஓகே, இங்கே ஒரு சுகர் இருக்குது இல்லையா, 2 சுகர் இருக்கா, இந்த சுகருடைய ஃபர்ஸ்ட் சுகருடைய 5' கார்பன் ஆட்டமும் செகண்ட் சுகருடைய 3' கார்பன் ஆட்டமும் யாரோட லிங்க் ஆகியிருக்கும், இந்த ஃபாஸ்ஃபேட்டோட லிங்க் ஆகியிருக்கும். அந்த பாண்டுக்கு பேர் தான் இந்த ஃபாஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்டு. ஓகே, இப்போ நம்ம முதல்ல படித்த அந்த கிளைகோசிடிக் லிங்கேஜுக்கு ஒரு பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். Glycosidic linkage is formed between a nitrogenous base and a sugar, isn't it? இங்கே வந்து அடினோசைன் நைட்ரோஜனஸ் பேஸை எடுத்திருக்காங்க. இங்கே அடினைன் பாருங்கள், அடினைனில் எத்தனை ரிங்ஸ் இருக்குது, 1 2 2 ரிங்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இட் இஸ் அ பியூரின். அண்ட் தென் இந்த அடினைன் யாரோட லிங்க் ஆகிருக்குன்னா இந்த டிஆக்சிரிபோஸ் சுகரோட லிங்க் ஆகியிருக்கு. அப்படி லிங்க் ஆகிறதுக்கு என்ன கிளைகோசிடிக் பாண்ட் வேணும், 1,9 கிளைகோசிடிக் பாண்ட் வேணும். ஏன் 1,9 கிளைகோசிடிக் பாண்டு நம்ம சொல்கிறோன்னா, இந்த அடினைனில் இருக்கக்கூடிய இந்த 9th நைட்ரோஜனும் இந்த சுகரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு கார்பனும் தான் இங்கே இன்வால்வ் ஆகியிருக்கு. ஓகே, இன்வால்வ் ஆகும்போது இங்கே என்ன ரிமூவ் ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹெச்சும் ஒரு OHும் ரிமூவ் ஆகுது. தட் இஸ் H2O ரிமூவ் ஆகி இந்த பாண்டு உருவாகியிருக்கு. இப்படி N9ம் C1ம் இன்வால்வ் ஆகிறதுனால தான் இந்த பியூரினில் நடக்கிற அந்த கிளைகோசிடிக் லிங்கேஜை நம்ம C1N9 லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பைரிமிடைனில் நடக்கிறத C1N1 கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் த கிளைகோசிடிக் அண்ட் ஃபாஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை கண்டென்சேஷன். இந்த ரெண்டு பாண்டையும் உருவாக்குற ப்ராசஸ் பேர் என்னது, கண்டென்சேஷன். ஏன் கண்டென்சேஷன்னு சொல்கிறோன்னா, there is elimination of water. வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகி தான் இந்த ரெண்டு பாண்டுமே உருவாகி இருக்குது. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் த நியூக்ளியோடைட்ஸ். நம்ம நியூக்ளியோசைட்ஸுக்கு நேம் படித்தோம் இல்லையா, டிஆக்சி அடினோசைன் அப்படின்லாம். அதே மாதிரி இங்கே நியூக்ளியோடைட்ஸுக்கு நேம் படிக்க போகிறோம். இந்த நியூக்ளியோடைட்ஸ் நேம் இஸ் பேஸ்ட் அக்கார்டிங் டு த நைட்ரோஜினஸ் பேஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் there is adenosine monophosphate.
adenosine monophosphate or adenilic acid, guanosine monophosphate or guanilic acid, thymidine monophosphate or thymidilic acid, and cytidine monophosphate or cytidilic acid. Okay, these are the nucleotides found in DNA. எப்படி டிஎன்ஏன்னு கண்டுபிடிச்சோம்? இங்கே என்ன தான் இருக்குது? தைமின் தான் இருக்குது. இந்த யூரேசல் பற்றி மென்ஷன் பண்ணலை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இந்த பிக்சர் பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் அ என்டையர் நியூக்ளியோடைடு. ஓகே, இங்கே பாருங்கள், யூ கேன் சி அடினைன். ஓகே, அடினைன் நைட்ரோஜினஸ் பேஸ், இங்கே ஒரு சுகர். இந்த நைட்ரோஜன் பேஸும் இந்த சுகரும் லிங்க் ஆகியிருக்கு. பை விச் பாண்ட்? glycosidic bond. ஓகே, அண்ட் இந்த ரெண்டு காம்பவுண்டே நம்ம எப்படி கூப்பிடலாம்? நியூக்ளியோசைடுன்னு கூப்பிடுவோம். அதுக்கு பேர் தான் என்னது? அடினோசைன். ஓகே, அடினோசைன். நியூக்ளியோசைடு இஸ் கால்ட் அஸ் அடினோசைன். நவ் இதனோட ஒரு ஃபாஸ்பேட் குரூப் இன்வால்வ் ஆகுது. ஃபாஸ்பேட் குரூப் இன்வால்வ் ஆகிறதுக்கு என்ன பாண்ட் வேணும்? ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வேணும். ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். இப்போது இந்த நைட்ரோஜன் பேஸ், இந்த சுகர், இந்த ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் மூணும் சேர்ந்து நம்ம எப்படி கூப்பிடுறோம்? அடினோசைன் மோனோஃபாஸ்பேட் நியூக்ளியோடைடு அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகே, ஸோ திஸ் அடினைன் and pentose sugar both are called as adenosine or nucleoside. Now phosphate group also adds, now we are calling it as adenosine monophosphate nucleotide. Now third type of bond present in the DNA is hydrogen bond. The purines of one strand and pyrimidines of another strand are linked together by hydrogen bond. ஓகேவா? இப்போ நம்ம டிஎன்ஏல 2 ஸ்ட்ராண்ட் இருக்குல்ல. ஸோ ஒரு ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய அந்த பியூரினும் இன்னொரு ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய அந்த பைரிமிடனும் என்னவாகும்னா லிங்க் ஆகும். அந்த ஒரு பாண்டுக்கு பேர் ஹைட்ரோஜன் பாண்ட். ஓகே, இங்கே பாருங்கள், இப்படியே பார்த்துக்கோங்க. நம்ம டிஎன்ஏல ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கும். இது வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, இது வந்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? ஒரு சுகர், ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்குது. இங்கேயும் ஒரு சுகர், ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ், இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணி ஒரு ஃபாஸ்பேட் இருக்குது. ஓகே, இப்போது இந்த ஸ்ட்ராண்டும் லிங்க் ஆகணும் அப்படின்னா இந்த நைட்ரோஜனஸ் பேஸும் இந்த நைட்ரோஜனஸ் பேஸும் லிங்க் ஆகணும். ஸோ திஸ் டைமென் ஷுட் லிங்க் வித் அடினைன், whereas this cytosine should link with this guanosine. By which bond? Hydrogen bond. ஸோ இப்போ இங்கே எண்ணுங்க எத்தனை பாண்ட் நான் போட்டிருக்கேன். இந்த தைமின்க்கும் இந்த அடினைனுக்கும் நடுவில் எத்தனை பாண்ட் இருக்குது? 2 bonds இருக்குது. ஸோ இட் இஸ் linked by 2 hydrogen bond. whereas இந்த cytosine and guanineக்கு நடுவில் எத்தனை bonds இருக்குது? 3 hydrogen bonds இருக்குது. Okay, so thymine is linked with adenine with the help of 2 hydrogen bond, and cytosine is linked with guanosine with the help of 3 hydrogen bond. ஸோ இப்படி நைட்ரோஜினஸ் பேஸ்க்கு இடையில் ஃபார்ம் ஆகிற அந்த பாண்டுக்கு பேர் ஹைட்ரோஜன் பாண்ட். Now the backbone in a polynucleotide chain is formed due to sugar and phosphate. இப்போ இந்த பிக்சர் பார்க்கும்போது you will understand. நம்ம டிஎன்ஏ உடைய ஒரு பேக் போனாக எது உருவாகி இருக்குது? நம்ம 3 காம்பனண்ட் படித்தோம் இல்லையா? அந்த 3லையுமே என்னெல்லாம் இருக்குது? சுகர், நைட்ரோஜனஸ் பேஸ் அண்ட் ஃபாஸ்பேட் இருக்குது. இந்த சுகரும் இந்த ஃபாஸ்பேட்டும் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சுகர் அண்ட் ஃபாஸ்பேட் இஸ் த பேக் போன் ஆஃப் அவர் டிஎன்ஏ. வேற இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து சென்டரில் அரேஞ்ச் ஆகி இருக்குது. இந்த கலராக இருக்குது இல்லையா? இதில் வந்து கலர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஒவ்வொரு கலர் வச்சு நீங்கள் என்ன நைட்ரோஜனஸ் பேஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் எல்லாம் இந்த ஹெலிக்ஸோடைய சென்டரில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. அதே சமயம் இந்த 2 ஸ்ட்ராண்டையும் யார் ஃபார்ம் பண்ணியிருக்கா? சுகரும் ஃபாஸ்பேட்டும் தான் இந்த 2 ஸ்ட்ராண்டையும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு ஸ்ட்ராண்டு, இங்கே ஒரு ஸ்ட்ராண்டு. இப்படி 2 ஸ்ட்ராண்டையும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சுகரும் ஃபாஸ்பேட்டும் ரொம்ப மெனக்கேட்டிருக்கு. ஸோ இந்த சுகரையும் ஃபாஸ்பேட்டையும் நம்ம எப்படி கூப்பிடுறோம்? பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகே, அண்ட் இதே டயக்ராமில் பாருங்கள், இங்கே நைட்ரோஜனஸ் பேஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த ஸ்ட்ராண்டோடைய இந்த நைட்ரோஜன் பேஸும் இந்த ஸ்ட்ராண்டோடைய இந்த நைட்ரோஜன் பேஸும் லிங்க் ஆகி இருக்குது. பை விச் பாண்ட்? ஹைட்ரோஜன் பாண்ட். ஸோ the base pairs are linked with the help of hydrogen bond. So thymine is always linked with adenine and cytosine is always linked with guanine. ஒரு பியூரின் கண்டிப்பாக ஒரு பைரிமிடைனோட லிங்க் ஆகி இருக்கும். ஓகே, now
another technique. We are going to learn about the technique which is used for studying the structure of DNA. நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுலர் லெவலில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ how it is possible? இப்போ கண்டிப்பாக it is possible with the help of a technique. It is called as X-ray crystallography technique. இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த மாலிக்யூல்ஸை பற்றி படிக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவும் நமக்கு வந்து இவ்வளோ நோட்ஸு நமக்கு கொடுத்துருக்காங்க, இவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, திஸ் டெக்னிக் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த 3D ஸ்ட்ரக்சர். ஓகே, நம்ம ஏதாவது ஒரு மாலிகுலுடைய 3D ஸ்ட்ரக்சரை படிக்கணும்னா அதுக்கு நம்ம இந்த எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபியை யூஸ் பண்ணுவோம். எப்படி இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, பை யூஸிங் டிஃப்ராக்ஷன் ஆஃப் விச் ரேஸ், எக்ஸ்ரேஸ். ஒரு சப்ஸ்டன்ஸுடைய மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வழியாக நம்ம எக்ஸ்ரேஸை பாஸ் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் அந்த எக்ஸ்ரேஸ் எல்லாம் அந்த சப்ஸ்டன்ஸில் பட்டு எப்படி டிஃப்ராக்ஷன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே மாலிக்யூல்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிஎன்ஏவும் அப்படி தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஎன்ஏடைய ஸ்ட்ரக்சரை நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட டெக்னிக் தான் என்னது? எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி. இந்த எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபியை நமக்காக கொண்டு வந்தவங்க இந்த மௌரிஸ் வில்லியம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரோசலிண்ட் ஃப்ராங்க்லின். மௌரிஸ் வில்லியம்ஸ் அண்ட் ரோசலிண்ட் Franklin. They both are responsible for the diffraction of crystallized DNA. Okay. Now, through X-ray diffraction method, they concluded so many points regarding DNA. In the X-ray diffraction method யூஸ் பண்ணி நமக்கு நிறைய பாயிண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஎன்ஏடைய ஸ்ட்ரக்சர் பற்றி. என்னெல்லாம் அப்படின்னா, டிஎன்ஏ ஒரு லாங் மாலிக்யூல், அதாவது ஒரு செயின் மாதிரி லாங்கான ஒரு மாலிக்யூல். அண்ட் இதற்கு கண்டிப்பாக 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது. 2 ஸ்ட்ராண்ட்ஸும் பேரலாக ரன் பண்ணுது இன் அ ஹெலிக்கல் மேனர். ஒவ்வொரு ஸ்ட்ராண்டும் ஒன்றோட ஒன்று எப்படி இருக்குன்னா பின்னிட்டு இருக்குது, இப்படி பின்னி இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட். இந்த 2 ஸ்ட்ராண்டும் பின்னிட்டு இருக்கிறது தான் நம்ம ஹெலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஎன்ஏங்கிறது ஒரு லாங் மாலிக்யூல், இதுக்கு 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது. 2 ஸ்ட்ராண்டும் பின்னலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு நியூக்ளியோடைட் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் இடையில ஒரு குட்டி கேப் இருக்கும் இல்லையா? அந்த கேப் என்ன அப்படின்னா 0.34 நானோமீட்டர், அதாவது 3.4 ஆம்ஸ்ட்ராங். அண்ட் இந்த டிஎன்ஏடைய டயாமீட்டர் வந்து 2 நானோமீட்டர், தட் இஸ் 20 ஆம்ஸ்ட்ராங். அண்ட் ஒரு ரெகுலர் ஹெலிக்ஸோடைய அந்த லெங்த் வந்து 34 ஆம்ஸ்ட்ராங், அதாவது 3.4 நானோமீட்டர். ஒவ்வொரு நியூக்ளியோடைட்ஸ்லையும் ஒவ்வொரு ஸ்பைரல் கம்ப்ளீட் பண்ணும்போதும் அதில் எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும்? 10 pairs ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தட் ரிகார்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இங்கே நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ஒரு குட்டி ஸ்லைட் நான் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அபவுட் ரோசலிண்ட் ஃப்ராங்க்லின் ஆஃப் 1950s. She worked with Maurice Wilkins and she used a technique called as X-ray crystallography. Okay, X-ray crystallography, and she provided the images of DNA, and also she provided the measurements on chemistry of the DNA. Different chemical natures இருக்குல்ல நம்ம டிஎன்ஏல, லைக் பென்டோஸ், சுகர், ஃபாஸ்பேட் அண்ட் நைட்ரோஜினஸ் பேஸ். இந்த ஒவ்வொன்றுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதனுடைய மெஷர்மெண்ட், லெங்த் எப்படின்னு பட்ட அந்த மெஷர்மெண்ட்ஸை குறித்து டீட்டெயில்டான ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க இவங்க. அண்ட் லேட்டர் கேம் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் கிரிக். ஜேம்ஸ் வாட்சனும் கிரிக்கும் வந்து நமக்கு இந்த எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி டீட்டெயில்ஸை வச்சு நமக்கு டிஎன்ஏக்கு ஒரு ஹெலிக்கல் மாடலை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரோசலிண்ட் அப்படிங்கிறவங்க எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபியை யூஸ் பண்ணி டிஎன்ஏவுடைய மெஷர்மெண்ட்ஸ் பற்றி சில ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமாக இந்த ஜேம்ஸ் வாட்சனும் இந்த கிரிக்கும் சேர்ந்து நம்ம டிஎன்ஏவுக்கான ஒரு 3D ஸ்ட்ரக்சர், அந்த ஹெலிக்கல் மாடலை நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு இந்த எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடலை எதற்காக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டு கன்ஃபார்ம் ஃப்ராங்க்லின்ஸ் எக்ஸ்ரே டேட்டா ஆஸ் வெல் அஸ் சார்காஃப்ஸ் ரூல்ஸ். இந்த சார்காஃப்ஸ் ரூலும் இந்த ஃப்ராங்க்லினுடைய எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனில் ப்ரொவைட் பண்ண அந்த டேட்டாவும் உண்மைதானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாடலை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ வைட்லி அக்செப்டட் மாடல். ஓகே, இந்த மாடல் தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏல விழுந்து படிக்க வேண்டியது. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு பிக்சர் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் ரிகார்டிங் த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டெக்னிக். இங்கே வந்து ஒரு எக்ஸ்ரே டியூப் இருக்குது. இந்த எக்ஸ்ரே டியூப்லேருந்து நிறைய எக்ஸ்ரேஸ் நம்மளால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இங்கே வந்து கிறிஸ்டலைன் சாலிட் லைக் டிஎன்ஏ இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ரேஸை வந்து இந்த டிஎன்ஏ மேலே பாஸ் பண்ணுவாங்க. இந்த டிஎன்ஏக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸில் இந்த எக்ஸ்ரே பட்டு வெவ்வேறு கோணத்தில் அது டிஃப்ராக்ஷன் ஆகும். ஓகே, அந்த டிஃப்ராக்ஷன் ஆனால் அந்த பேட்டர்ன், இங்கே ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடைக்கிது இல்லையா, அந்த பேட்டர்னை வச்சு எந்தெந்த ஆட்டம்ஸ் எங்கெங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி டிஎன்ஏவுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த டிஎன்ஏங்கிறது ஒரு குட்டியான ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை, அதில் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது, அது எப்படி லொக்கேட் ஆகியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி ரொம்ப உதவிகரமாக இருந்தது. ஓகேவா? ஸோ எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி டெக்னிக் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டடிங் த மாலிகுலர் நேச்சர் ஆஃப் த டிஎன்ஏ. Above investigation helped Watson and Crick to design a model of DNA molecule in the year 1953. So for this, Watson, Crick as well as Wilkins are provided with Nobel Prize in the year 1962. ஸோ இங்கே நம்ம இந்த டிஎன்ஏயில் படிக்கும்பொழுதே நமக்கு 2 விதமான நோபல் ப்ரைஸ் பற்றி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டிஎன்ஏவை ஆர்டிஃபிஷியலாக சிந்தசைஸ் பண்ணதுக்காக நம்ம படித்தோம். இப்போது அந்த டிஎன்ஏவுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணதுக்காக வாட்சன், கிரிக் அண்ட் வில்கின்ஸ்க்கு 1962 நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. For providing the double helix model of DNA and also for providing the significance for information transfer. Okay, now இந்த வாட்சன் அண்ட் கிரிக் ப்ரொவைட் பண்ண அந்த டிஎன்ஏ உடைய மாடல் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். அதில் மொத்தம் ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 9 பாயிண்ட்ஸை நம்ம 1 by 1 படிக்க போகிறோம். First point is about the DNA strands. DNA is having 2 nucleotide strand and it is called as deoxyribonucleotides. இந்த 2 ஸ்ட்ராண்டையும் 3 கெமிக்கல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. தே ஆர் சுகர், நைட்ரோஜினஸ் பேஸ் அண்ட் ஃபாஸ்போரிக் ஆசிட். அண்ட் இந்த நைட்ரோஜினஸ் பேஸை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம், பியூரின்ஸ் ஆஸ் வெல் அஸ் பைரிமிடைன்ஸ். இந்த பியூரின்ஸை பார்க்கும்போது தே ஆர் 9 membered டபுள் ரிங், whereas பைரிமிடைன்ஸ் பார்க்கும்போது தே ஆர் 6 membered சிங்கிள் ரிங். பியூரினில் நைட்ரோஜனுடைய பொசிஷன் 1, 3, 7, 9 அண்ட் பைரிமிடைனில் நைட்ரோஜனுடைய பொசிஷன் 1 and 3. பியூரின்க்கு எக்ஸாம்பிள் அடினைன் அண்ட் குவானைன், பைரிமிடனுக்கு எக்ஸாம்பிள் சைட்டோசைன், தைமின் அண்ட் யூராசில். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Second point is regarding the chemical bond. The nitrogenous bases are attached to the carbon. The nitrogenous bases are attached to the carbon 1 of the deoxyribose by glycosidic linkage. Okay, by glycosidic linkage. So first bond is about the glycosidic linkage. இதுவே பியூரினில் வந்து நைட்ரோஜன் 9th பொசிஷனில் இருக்க நைட்ரோஜன் இன்வால்வ் ஆகும். பைரிமிடைனில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற நைட்ரஜன் இன்வால்வ் ஆகும். ஸோ பியூரினில் நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய கிளைகோசிடிக் லிங்கேஜை நம்ம 1,9 கிளைகோசிடிக் பாண்டுன்னு சொல்லுவோம். பைரிமிடைனில் ஃபார்ம் ஆகிறது 1,1 கிளைகோசிடிக் பாண்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது the bond between the adjacent nucleotides is formed by the sugar molecules at 3,5 position with a phosphate group. This is called as phosphodiester bond. 2 ester is formed by the same phosphate radical. ஒரு phosphate சேர்ந்து 2 நியூக்ளியோடைட்ஸை இணைச்சிருக்கு, அதனால் இதை நம்ம phosphodiester bond அப்படின்னு சொல்லுவோம். And next thing is both bonds are formed by the condensation reaction that involves the elimination of water. 2 glycosidic bondum சரி, phosphodiester bondum சரி, அங்கே வந்து கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடக்குது, அதாவது they are formed by the elimination of water. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா about the DNA duplex. டிஎன்ஏல கண்டிப்பாக 2 பாலிநியூக்ளியோடைட் செயின் இருக்கும், அந்த 2மே ஸ்பைரலாக காயில் ஆகி இருக்கும். ஸோ இது ஒரு செயின் அப்படின்னா அடுத்தது இது ஒரு செயின். இந்த 2 செயினும் எப்படி இணைஞ்சிருக்கு, ஸ்பைரல் மாதிரி இணைஞ்சிருக்கு. அண்ட் இந்த 2 செயினுக்கும் இடையே இருக்கக்கூடிய டயாமீட்டர் என்ன அப்படின்னா 20 ஆம்ஸ்ட்ராங்.
Okay, and then plectonemic coiling. Two strands cannot be separated from without completely unwinding them. இந்த ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸையும் நம்ம பிரிக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ரெண்டையும் அன்வைண்ட் பண்ணால் தான் நம்ம பிரிக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முடியை நம்ம பின்னிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, விமனுக்கு சொல்கிறேன், லேடிஸ் முடியை பின்னிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த முடியை நீங்கள் வந்து அதை பிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பின்னலை வந்து அவுக்கணும். அதே மாதிரி தான் இந்த டிஎன்ஏயுடைய காயிலிங்கை நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா அதோடைய பின்னல் இருக்குல்ல, அந்த ஸ்பைரலாக அந்த ஹெலிக்கலாக வவுண்ட் ஆகியிருக்கு, அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அன்வைண்ட் பண்ணால் தான் அந்த ரெண்டு ஸ்ட்ராண்டையும் தனித்தனியாக பிரிக்க முடியும் அப்படின்னு இந்த வாட்சன் அண்ட் கிரிக் சொல்லியிருக்காங்க. டியூ டு ஸ்பைரல் ட்விஸ்டிங் 2 types of alternative grooves are formed. இப்படி அந்த டிஎன்ஏ வந்து ஸ்பைரலாக ட்விஸ்ட் ஆகி இருக்கிறதுனால 2 வளைவுகள் ஃபார்ம் ஆகியிருக்கு, 2 குட்டி குழிகள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்று மேஜர், இன்னொன்று மைனர். அந்த மேஜர் குரூவோடைய ஏரியா வந்து 22 ஆங்ஸ்ட்ராங் அண்ட் மைனர் குரூவோடைய ஏரியா வந்து 12 ஆம்ஸ்ட்ராங். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 34 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1 டர்ன். நம்ம ஆல்ரெடி படித்தோம், ஒரு ஸ்பைரல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு we are having 34 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஸோ the spiral has the distance of 34 ஆம்ஸ்ட்ராங். இந்த ஒரு ஸ்பைரலை கம்ப்ளீட் பண்ணுற இடத்துல எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது? 10 deoxyribose நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. The average distance between the adjacent deoxyribose nucleotide is 3.4 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, இப்போ இந்த பிக்சரை வச்சு நம்ம எல்லாத்தையுமே படிக்க போகிறோம். இந்த பிக்சரில் பாருங்கள், you can see 2 strands of DNA proposed by Watson and Crick. வாட்சன் அண்ட் கிரிக் நமக்காக ப்ரொவைட் பண்ண இந்த மாடலை தான் நம்ம படிக்கிறோம். இங்கே வந்து 3-5- ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ராண்ட் இருக்குது. அடுத்தது 5-3- அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் ஸ்ட்ராண்ட் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை ஸ்ட்ராண்ட் இருக்குது? 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது. இந்த 2 ஸ்ட்ராண்டுக்கு நடுவில் டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 20 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. ஓகே, இந்த 2 ஸ்ட்ராங்கும் இப்படி ஹெலிக்கலாக அது வந்து வவுண்ட் ஆகி இருக்கும்போது க்ரூவ்ஸ் உருவாகுது. ஒன்று மைனர் க்ரூவ், இன்னொன்று மேஜர் க்ரூவ். இந்த மைனர் குரூவோடைய ஏரியா என்னன்னு படித்தோம்? மைனர் குரூவோடைய ஏரியா வந்து 12 ஆம்ஸ்ட்ராங். மேஜர் குரூவோடைய ஏரியா வந்து 22 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஸோ டோட்டலி இந்த 2 குரூவையும் சேர்த்தா நமக்கு மொத்தம் எத்தனை ஆம்ஸ்ட்ராங் கிடைக்குது? 34 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்குது. 34. இந்த 34 ஆம்ஸ்ட்ராங்லேயும் மொத்தம் எத்தனை பேஸ் பேர்ஸ் அரேஞ்ச் ஆகியிருக்கு? 10 பேஸ் பேர்ஸ் அரேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ திஸ் இஸ் த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் DNA given by Watson and Crick. அடுத்தது we are learning about the backbone of the DNA. DNA உடைய பேக்போனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வேணும். ஒன்று சுகர், இன்னொன்று ஃபாஸ்போரிக் ஆசிட். இந்த ரெண்டும் தான் DNA உடைய பேக்போனை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே சமயம் நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து அந்த பேக்போன்லேருந்து ரைட் ஆங்கிள்ஸாக ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கும். ஓகே, ஸோ the nitrogen bases are just projecting from the backbone. So each nitrogenous bases of each strand will be connected through hydrogen bond. But அந்த பேக்போனை ஃபார்ம் பண்ணுறது சுகர் as well as ஃபாஸ்போரிக் ஆசிட். அடுத்தது பொலாரிட்டி அப்படிங்கிறது டைரெக்ஷன். டிஎன்ஏவுடைய 2 ஸ்ட்ராண்டுக்கும் டைரெக்ஷன் இருக்குது. இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ராண்ட் இங்கே வந்து ஹெலிக்கலாக வவுண்ட் ஆகாத டிஎன்ஏவுடைய பிக்சர் காமிக்கிறேன். இந்த ஸ்ட்ராண்டுக்கு வந்து எப்படி இருக்குது பாருங்கள், பொலாரிட்டி 5-3- இருக்குது. இந்த ஸ்ட்ராண்டுக்கு 3- and 5- அப்படி இருக்குது. ஓகே, ஸோ தே ஆர் ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங். காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங்கில் யூ கேன் see that always adenine pair with thymine and guanine pair with cytosine. ஓகே, இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, எவ்வளோ அடினைன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டாக என்ன இருக்கும்? தைமைன் இருக்கும். எவ்வளோ குவானைன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டாக என்ன இருக்கும்? சைட்டோசைன் இருக்கும். இப்படி the amount of adenine is always equal to thymine and the amount of guanine is always equal to cytosine அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா, அந்த ரூலுடைய பெயர் தான் சார்காவ்ஸ் ரூல். ஓகே, ஸோ சார்காவ்ஸ் ரூல் இஸ் நத்திங் பட் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் the amount of purine is always equal to the pyrimidine. The amount of purine in one strand is equal to the amount of pyrimidine in another strand. Okay, so now due to specific purine pyrimidine base pairing,
The two strands are always complementary, that is non-identical. ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸுமே ஒரே மாதிரி இருக்காது. இந்த பக்கம் வந்து இந்த ஒரு ஸ்ட்ராண்டில் அடினைன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்ட்ராண்டில் என்ன தான் இருக்கும்? அடினைன் இருக்காது, தைமைன் இருக்கும். அப்போ தான் அடினைனும் தைமைனும் பைண்ட் பண்ண முடியும். அடுத்தது இந்த அடினைனுக்கு அடுத்ததாக குவானைன் இருக்குன்னா அந்த பக்கம் ஸ்ட்ராண்டில் என்ன இருக்கும்? சைட்டோசைன் இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்ட்ராண்டும் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. தே ஆர் non-identical. Okay, that is proved by Chargaff's rule. And next thing is about the hydrogen bond. Adenine and thymine are linked together by double hydrogen bond, and guanine and cytosine are linked by triple hydrogen bond. So this picture will give detailed information about Chargaff's rule. So first one, adenine must pair with thymine, guanine must pair with cytosine. These purine and pyrimidine are linked by hydrogen bonds. So inge parunga, adenine is linked with thymine by 2 hydrogen bond, guanine is linked with cytosine by 3 hydrogen bond. And the next thing is about Chargaff's rule. இங்கேயும் பேஸ் பேரிங் AT இன்ட்ராக்ஷன் அண்ட் GC இன்ட்ராக்ஷனை கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, the amount of adenine is equal to thymine and amount of guanine is equal to cytosine. This is called as Chargaff's rule. And now this picture gives you information about the phosphodiester bond between the nucleotide. ஓகே, ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் இடையில் இருக்கிற ஃபாஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்டு தான் இந்த பேக் போனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் பேஸும் இந்த ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் பேஸும் இந்த ஹைட்ரோஜன் பாண்டால் லிங்க் ஆகி இருக்குது. அடுத்தது 8th பாயிண்ட் இஸ் அபவுட் ஆன்டி பேரலல் ஸ்ட்ராண்ட்ஸ். ரெண்டு ஸ்ட்ராண்ட் ரன் ஆச்சு இல்லையா, அந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அதனால நம்ம அதை ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ஹெலிக்ஸ் இஸ் ஆல்சோ ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ். The two strands are running in anti-parallel direction as well as the helix formed is right-handed side direction. So it is right-handed helix. And this arrangement is useful for making complementary base pairing as well as it is useful for replicating the DNA. Next point is about the sense and anti-sense strand of DNA. DNAல ரெண்டு strands இருந்தது இல்லையா, ஒன்று வந்து 3' to 5' primand, ஒன்று 3' to 5' primand, இன்னொன்று 5' to 3' primand. இந்த 3' to 5' primand இருக்கிறத நம்ம ஆன்டிசென்ஸ் ஆர் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 5' to 3' இருக்கிறத நம்ம வந்து நான் டெம்ப்ளேட் ஆர் சென்ஸ் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3' to 5' இருந்தது இல்லையா, அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராண்டில் இருந்து தான் mRNA உருவாகும். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல டிஎன்ஏலேருந்து RNA உருவாகுது அப்படின்னு. அந்த ப்ராசஸ் பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்மளுடைய ரெண்டு ஸ்ட்ராண்டும் இன்வால்வ் ஆகாது. இந்த 3' 5' ஸ்ட்ராண்டு மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் 3' 5' ஸ்ட்ராண்ட் ஒன்லி இன்வால்வ் இன் transcription of mRNA. So we are calling it as template strand or antisense strand. அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்ட் இருக்குல்ல 5' 3', இந்த ஸ்ட்ராண்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்னு சொல்லுவோம், அல்லது கோடிங் ஸ்ட்ராண்ட், சென்ஸ் ஸ்ட்ராண்ட் ஆர் நான் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் த கிளாஸ். And if you have any suggestions or any comments to mention, you can please put it in the chat box. Thank you so much.